கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நியாயாதிபதிகள் 20:27. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். இந்த பென்யமீன் கோத்திரத்தாரோடு யுத்தம் செய்யும்படியான நேரம் வந்தபோது இந்த இஸ்ரவேல் புத்திரர் மிக முக்கியமான முடிவெடுக்க வேண்டியதாயிருந்தது. அது மிகவும் முக்கியத்துவமானது. காரணம், பென்யமீன் கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுதான். கருத்து வேறுபாட்டின் காரணமாக அவர்களுக்குள் பகை எழும்பிற்று. அதே வேளையில் அவர்கள் சுயமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை. காரணம், மனித அறிவு தோற்று போகும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் தேவனிடத்தில் ஆலோசனை வேண்டி அவரிடத்தில் விசாரித்தார்கள். கர்த்தரும் அவரது சித்தத்தின்படியே அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அதன்படியே அவர்கள் யுத்தத்திற்கு சென்றார்கள். பென்யமீன் கோத்திரத்தை முறியடித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும், அது படிப்பாக இருக்கலாம், அல்லது உங்கள் திருமணமாக இருக்கலாம், அல்லது வேலை அல்லது வீடு கட்டுவதாகவோ இருக்கலாம், அல்லது மற்றெந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் அது குறித்து தேவனுடைய சித்தம் என்னவென்று அவரிடத்தில் விசாரித்தறிவது ரொம்ப அவசியம். அநேக தேவ பிள்ளைகள் தேவனுடைய சித்தம் என்னதென்று விசாரித்து அறியாமல் சுயமாக தீர்மானம் எடுக்கிறார்கள். கடைசியில் பிரச்சனைகளுக்குள்ளும் உபத்திரவங்களுக்குள்ளும் சிக்கி தவிக்கிறார்கள். எல்லாவற்றிலும் நெருக்கப்படுகிறார்கள். மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெற்று கிறிஸ்துவில் விசுவாசிகளாய் இருப்பீர்களானால் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய முகத்தின் ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்கும். முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும்போது மூளை அறிவு உங்களை ஆளுகை செய்யாதிருக்கட்டும். அப்படி செய்வீர்களானால் தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி விலகி சென்று விடுவீர்கள். சுய புத்தி உங்களை தோல்விக்கு நேராய் கொண்டு போய் விடும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கும்படி உங்களை இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் கடினமான இருதயம் தேவனுடைய சிந்தைக்கும் உங்களுடைய சுய புத்திக்கும் நடுவில் வந்துவிடக்கூடாது. மாறாக தேவ மனிதர்கள் மூலமாக தேவ ஆவியானவர் நம்முடைய சிந்தையை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி விட்டு கொடுங்கள். தேவன் அந்த சூழ்நிலைக்கேற்றபடி செய்ய ஆலோசனைகளை வழங்குவார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் யோசனையில் பெரியவரப்பா. ஆகவே எந்த காரியமானாலும் நாங்கள் உம்மிடத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய ஆலோசனை இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாதப்பா. எங்கள் சுய புத்தியை நாங்கள் சாயாமல் உம்முடைய ஆலோசனையின்படி நடக்கும்போது எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு வெற்றியாய் அமையுமே தகப்பனே. ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் தீர்மானங்களை எடுக்கும்போது எங்கள் சுய பலத்தை சார்ந்து கொள்ளாமல் உம்மிடத்தில் விசாரித்து உம்முடைய ஒத்தாசையின்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்து முடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.